நிறைய விஷயங்கள் நேர்ல பேச முடியல, நேர்லயும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ மெசேஜ் இல்ல போன்ல தான் சொல்லி ஆகணும். ஆனா இந்த நபரை பொறுத்த வரைக்கும் நேரில் சொல்ல முடியல, சரி மெசேஜ்லயாவது சொல்லிடலாமே அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. அப்பவும் வந்துட்டு சென்ட் பண்ணாம அதை சேவ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எதனால? அப்படி என்ன ஒரு பயம், என்ன ஒரு மெசேஜ் இந்த டைம்ல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சொல்லணும்னு நினைச்சது பார்க்கலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் ஆயிக்குள்ளார வந்து நம்ம போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ரெண்டு பேரோட பாண்டிங் வந்துட்டு சும்மா ரேண்டமாக ஒரு சாதாரண பாண்டிங் அப்படிங்கிறதே இருக்காது. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு, ரொம்ப 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 ஸ்பெஷல்னு கூட சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஒரு ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உறவு வந்துட்டு இருக்கு, இது சேர்ந்ததுங்கிற மாதிரியான ஒரு பாண்டாக இருக்கும். ஆனா அது உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு சில பேருக்கு நீங்களே வந்து சொல்வீங்க, இது ஒருவேளை சோல்மேட்டா இருக்கலாம், இல்ல ஒருவேளை இது கார்மிக் பாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதுக்கு ஒரு டேக கொடுத்துட்டு கூட இருப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு உறவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சந்தோஷங்கள்ங்கிறது வந்து கம்மியா இருக்கும். ஆனா பொறுப்புகள்ங்கிறது அதிகமா இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி அது ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கும். ஆனா அதே மாதிரி வந்துட்டு இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கோ இல்ல உங்க பார்ட்னருக்கோ ஒரு உள்ளுணர்வுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இப்போ ஒரு விஷயங்கள் வந்து நினைக்கிறாங்க, மனசுக்குள்ள அதுக்கான ஆன்சர்ஸ் ஏதாவது ஒரு வழியில கிடைச்சிரும். இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க வந்து சீட் பண்றாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒரு அவாய்ட் பண்றாங்க, வேண்டான்னு ஒதுங்கி போறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சைன்னாலுமே வந்துட்டு அது உங்களுக்கோ இல்லை உங்க பார்ட்னருக்கோ ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் ஆல்ரெடி. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நீங்க மற்றவங்க கிட்ட கேட்கவே போவீங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இது. இது சும்மா வந்து ஒரு டைம் பாஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இந்த பாண்டை வந்துட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுல வந்துட்டு சவால்கள் நிறையா இருக்கும். அதாவது உங்க லைஃப்ல இதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். சரி, நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுகளை வந்து ஹேண்டில் பண்றதுனாலுமே அதை நல்லா கடைசி வரைக்கும் கொண்டு போறதுலையுமே வந்து ஒரு ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இந்த பாண்டிங்கை வந்துட்டு நீங்க கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னாலுமே அதுக்கும் தனி திறமையெல்லாம் யூஸ் பண்ணணும், நிறைய வந்து மைண்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனாலும் கூட வந்துட்டு இந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறத, இது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி வீக்கா இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். சரி, இந்த பர்சன் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கூட வந்துட்டு பேசாம இருக்கலாம், இல்ல சண்டை போட்டிருக்கலாம், இல்ல நீங்க வேண்டான்னு கூட வந்துட்டு வேற ஒரு பர்சன் கிட்ட போயிருக்கலாம். ஆனா அவங்க என்ன ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் சரி, இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த ஏதாவது நீ எங்க போனேனாலும் சரி கடைசியில நீ என்கிட்ட தானே வந்தாகணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பாண்டிங்க்கு யூஸ்வலி இருக்கும். ஏன்னா இது சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகியிருக்கும். ஏதோ ஒரு வழியில கார்மிக் வழியிலயோ இல்லை ஸ்பிரிச்சுவல் வழியிலயோ இந்த பாண்டிங் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து நிறைய நிறைய சயின்ஸ் கொடுக்கக்கூடிய பாண்டிங். இப்போ அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க தள்ளியே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு, உங்களோட உங்க ரிலேட்டடா அது உங்ககிட்ட சொல்லணும். ஆனா அது அவங்களுக்கு கரெக்டான மெசேஜ் தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க வந்து இதுதான் ஓகே, நான் இதுதான் மைண்ட்ல நினைக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு டைப் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட அது கரெக்டா அப்படின்னு தெரியாம கூட அதை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். சரி, பிகாஸ் வந்து இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது ஒன் சைடு ஒருத்தர் மட்டும் கொண்டு போற மாதிரி இருந்தா இது வந்துட்டு நிக்காதுங்க. ஓகேவா? ரெண்டு பேருமே ஈக்குவலி இல்லை அப் சைட் டவுன், அதாவது
கொஞ்சம் இந்த பேலன்ஸா கொண்டு போனா மட்டும்தான் நிற்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் கூட இந்த பாண்டிங்ல இருக்குன்னு நம்புறாங்க. அது உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் வருதுங்கிறதும் நம்புறாங்க. இப்போ நீங்க இங்க தள்ளி உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அவங்களுக்காக வந்துட்டு ஒரு விஷயம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப தீவிரமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சைன் ஏதோ அவங்களுக்கு தெரியுது. ஆனா அது என்னங்கிறது அவங்களுக்கு சொல்லவும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்களோட மைண்ட், அவங்களோட நினைப்புகள் வந்துட்டு நார்மலா இருந்தாலும் சரி, திடீர்னு மைண்ட்ல உங்க நேமோ இல்ல உங்க பேரை வேற எங்கேயோ கேட்கறதோ இல்ல சடனான ஒரு ஞாபகங்கள் வருதோ, அந்த மாதிரி ஒரு குவிக் ஸ்பார்க்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து தெரியுது. ஓகேங்களா, பாப்போம். சரி, இந்த பாண்டிங் வந்து ஒரு விஷயம் சொல்றதா, இது ரொம்ப நாள் நிக்குது, கொஞ்ச நாள் உங்க லைஃப்ல இருக்கு, இல்ல மறுபடியும் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலும் இது ஏதோ ஒரு வழியில ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் ஸ்பெஷல் பாண்டிங். சரி, அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? தப்பு பண்ணிட்டேன், அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவீங்களோ, எனக்கான ஃப்ரீடம் இல்லாம போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் நான் விலகிருந்தேன். ஒரு சில விஷயங்களை நீங்க தப்பு பண்ணல, ஆனா நான் தான் பண்ணினேன். இருந்தும் என்னால வந்துட்டு அதை ஏத்துக்க முடியாது. அது எல்லாமே எனக்கு தெரியும். என்னோட வீக்னஸ் இதுதான், ஆனா அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு இது எப்படி சரி பண்ணி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. சி, இந்த ஒரு தாட் ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மெசேஜை அவங்க வந்து டைப் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து அனுப்புறதுல வந்து அவங்களுக்கு எப்படி நான் அனுப்புவேன்? அந்த ஈகோ இருக்குல்ல, நான் தானே பண்ணேன் தப்பு, நானே போய் எப்படி ஒத்துக்க முடியும்? அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா எமோஷனல் ஆகுறாங்க. அந்த எமோஷன் ஆகிறப்போ மனசுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே வந்துட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க. உங்ககிட்ட நேரடியா பேச முடியாது, ஃபோன் கால் பண்ணாலும் பேச முடியாது, பட் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட்லயாவது பேசலாம், மெயில் இல்ல மெசேஜஸ் எனி டெக்ஸ்ட்லயாவது பேசலாம். ஆனா அதுவுமே வந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருக்கப்ப எல்லாமே டைப் பண்ணியாச்சு. அந்த எமோஷன்ஸ் குறையுது பாத்தீங்களா, நார்மல் ஆகுறாங்கல்ல, அப்ப தெளிவாயிடுறாங்க. வேண்டாம், இதை நம்ம வந்து சேவ் பண்ணி பின்னாடி பின்னாடி வேற இன்னொரு டைம் அனுப்புனா அனுப்பிச்சிக்கலாம், இப்போ வேண்டாம், பேசிக்கலாம், இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஸோ இப்போ அவங்களோட இமோஷன்ஸ்ல வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அவங்களே. ஆனா மனசுல இருக்கிறது ஏதோ ஒரு வழியில சொல்லணும். இப்போ இவங்க பொறுமை காக்குறாங்க. ஆனா வரக்கூடிய டேஸ்ல ஏதோ ஒரு வேகத்துல அந்த மெசேஜ் உங்களுக்கு அமைச்சாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஒரு ஸ்பார்க்னஸ், அந்த டைமிங்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவுட் சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸூரியா இருப்பாங்க. கொஞ்சம் லக்ஸூரி அப்படின்னா உங்க கூட இருந்தப்போ ஒரு ஒரு மாதிரி நார்மலான பர்சனாக சிம்பிள் நார்மலா இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு ஆட்டோ ஓவரா இருக்குமாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் ஸ்டில் வந்துட்டு இவங்க கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைம் ஐம் ஹாப்பி, நான் நல்லா இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஒரு லெஃப்ட் அவுட் ஃபீலிங் இருக்கு. சந்தோஷமா இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லைங்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு நர்வஸ் ஆகிறப்ப, ரொம்ப கோவப்படுறப்போ நீங்க அவங்களை கூல் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் அவங்க தேடுறாங்க. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் அவங்க நிறைய விஷயங்களை யோசிக்கிறாங்க. இப்போதான் அவங்க மைண்ட் அவங்க சைலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, ரொம்ப ஒரு புது லைஃப், ஒரு புது விஷயத்துக்குள்ள போகிறப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நபர் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்திருக்காங்க. அடுத்து என்னங்கிற ஒரு ஆர்வம். பட் ஆனா உட்காந்து ஒரு சில டைம்ல அந்த யோசிக்கிறப்பதான் அந்த பாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ அப்போதான் வந்து அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ டே ட்ரீமிங் அந்த மாதிரியான விஷயங்கள், பழைய மெமரிஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த போன பிளேசஸ் எல்லாமே வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு மெசேஜா அவங்க கன்வே பண்ணதான் ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமா அவங்க என்ன நினைக்க வாய்ப்புகள் இருக்குன்னா அட்டாச்மெண்ட். சரி, அந்த பர்சன் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி போவாங்க. இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க, மறுபடியும் பழையபடி மாறுவாங்க. அண்ட் தென் ஸோ இவங்க அவங்களே வந்து ஆல்மோஸ்ட் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க ஒரு விஷயம்னா அதுதான், நான் இப்ப இந்த லவ் பண்றேன், இந்த பர்சன் இப்படிதான் நான் பண்றேன்னா இப்படிதான் பண்ணுவேன், இன்னும் நான் டீப்பா தான் போய் பண்ணுவேன்.
அதை விட்டுட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் மாறிட்டு இருக்க மாட்டேன். உங்களோட இந்த எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு அதிகமான கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் பயம் உங்களுக்கு. ஒரு பக்கம் அது சந்தோஷம் தான், ஏன்னா நம்ம மேல அவ்வளோ லவ் பண்றாங்க, அவ்வளோ கேர் பண்றாங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அது சந்தோஷம் தான். ஆனா அது அளவை தாண்டி போகுதுங்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த பயம் வருது. அவங்க நிறைய மெசேஜஸ் சொல்லணும்னு நினைச்சாலும் சரி, இந்த ஒரு மெசேஜுமே அவங்க கரெக்டா கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அவங்க ஒரு விஷயம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் கரெக்டா தான் கன்வே பண்ண வருவேன், ஆனா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அதனாலே யோசனைகள் அதிகம் வருங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பயங்கரமா இருக்கு. பார்ப்போம். சரி, உங்களுக்குள்ள இருக்குல்ல, இவ்வளோ எனக்கு பண்ணிட்டாங்க, நிச்சயமா அவங்க அனுபவிப்பாங்க, நிச்சயமா ரிக்ரெட் பண்ணுவாங்க. அந்த கோவங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். பயங்கர பேரு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ look at the energy. அவங்க நீங்க வேணும்னு நினைக்கிறாங்கங்க. எஸ்பெஷலி அவங்க இப்போ டயர்ட் ஆயிருக்காங்க, எக்ஸாஸ்ட் ஆயிருக்காங்க. பேசணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பீப்புள் இருக்காங்க, பேசுறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் ஏதோ ஒரு இப்போ இருக்கிற டைம்ல அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு மாதிரி மனசு நொந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி இருப்போம்ல, கரெக்டா அந்த டைம் பார்த்து நமக்குன்னு பேசுறதுக்கு ஒரு ஆளு கிடைக்க மாட்டாங்க. தேவையில்லாத டைம்ல பேச வருவாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இப்ப நிலைமைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்க உங்ககிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா யோசிக்கிறாங்க. எங்கேயோ இந்த இடத்துல சைலண்டா மிஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. அதான் சொல்லிட்டேன் முன்னாடி, அந்த இமோஷன்ஸ் அதிகரிக்கிறப்போ ரொம்ப மிஸ் பண்றாங்க. டைப் எல்லாம் பண்றாங்க, மெசேஜஸ் கொடுக்கணும்னு டைப் பண்றாங்க. ஆனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் இந்த கமிட்மெண்ட் கொண்டு போறதுல எனக்கு இப்போதைக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. ஐம் ஆல்ரெடி டயர்ட் ஆயிட்டேன். நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இன்னும் என் வாழ்க்கையை நான் ஒழுங்கா செட் பண்ணவே இல்லை. இப்போ உட்காந்துட்டு இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போக முடியுமா? பல கேள்விகள் இருக்கு அவங்களுக்குள்ளார. இந்த பர்சன் உங்களுக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கலாம், நிறைய அளவச்சு இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்கலாம். விட்டுட்டு உங்களுக்கு இது பண்ணிட்டு அவங்க போய் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. வெளியில நல்லா பெர்ஃபார்ம்லாம் சூப்பரா பண்ணுவாங்க, நல்லா இருக்க மாதிரி என் வாழ்க்கை முன்னேறிடுச்சு, அடுத்து நான் சூப்பரா இருக்கிறேன், இவங்களோட ஹாப்பியா இருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எல்லாமே இருக்கும். பட் இன்சைடு உள்ளார என்ன நடக்குது இதுதான். யூ கேன் see, நீங்களே பாருங்க, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் வைப் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? I'll take 2 charms. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ்ல ஒரு மறைமுகமான ஒரு சாரி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சாரிங்கிறது தெரியுது. கொஞ்சம் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் ரூடா இருக்காங்களோ, ரூடா நடந்திருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் சரி ஆகியிருக்கு. முழுமையா சரியா இருக்கு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கொஞ்சம் சரி ஆகியிருக்கு. அவங்களுக்கு பேசணும், இந்த பர்சனை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட பேசணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பயமும் கூட இருக்கு. என்ன பேசி ஓவரா மறுபடியும் கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிடுவோமோ, இல்ல மனசு மறுபடியும் மாறிடுமோ, பயம் இருக்கு. 2 மைண்ட் செட்ல இருக்கிறதா இப்ப பிரச்சனை. ஒண்ணு எமோஷனலா இருந்துடணும், இல்லையா ரொம்ப ரூடு மாதிரி இருந்துடணும். 2த்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த லவ் இருக்கான்னா டெஃபினெட்லி இருக்குங்க. அந்த லவ் அப்படிங்கிறது இருக்கு. அது மைண்டுக்குள்ளறப்போ ஒரு சில ஏக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ்பெஷலி ஒரு சில சாங்ஸ் கேட்கறப்போ, ஒரு சில பிளேசஸ்க்கு போறப்போ உங்களோட அந்த தாட்ஸ் இருக்குங்க. தட்ஸ் ஃபார் ஷோர். அதை அவங்க அப்பப்போ கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க, ஆனா பண்ண மாட்டாங்க. இதுல உங்ககிட்ட மறைமுகமா நீங்க மாறணும், நீங்க பிராக்டிக்கலா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேரு என்னால அந்த ஸ்ட்ராங் லவ் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஆனா ஒரு ஃப்ரெண்ட்லியாவது என்னால இருக்க முடியும். ஆனா அந்த ஃப்ரெண்ட்லிக்கு நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏன்னா இந்த வீடியோ பாக்குற நீங்க சீரியஸ் கமிட்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க, லைஃப் லாங் எதிர்பார்க்கலாம், ஆனா அவங்களால அது கொடுக்க முடியாது. அப்போ நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? சோ மெனி questions, நிறைய விஷயங்கள்.
நான் முன்ன மாதிரி இல்லை, நான் மாறிட்டேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் அந்த லவ் இருக்கு, ஆனால் எதிர்பார்ப்புகள் மாறிடுச்சு. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். நம்ம வந்து பிக்கப் ஆயில் போயிட்டு வேற என்ன மெசேஜஸ் வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பாண்டிங்னா அது இதுதான். ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நான் இந்த குட் நைட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நான் கொடுக்குறேன். ஃபைல் நம்பர் 2 இந்த பிங்க் கலர். ஃபைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஐ கிவ் திஸ் ஹை பிரிஸ்டஸோட மெசேஜ். ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ரொமான்ஸ். ஐ திங்க் வந்து இந்த பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்ன வேணா சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு கோபம் உங்க மேலே இருக்கு, வெறுப்பு இருக்கு, டென்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த லவ் குறையல, தட் ரொமான்டிக்கல் பேஷன் குறையல, ஏக்கங்கள் குறையல. இப்பவுமே சொல்லுவாங்க அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, கோவத்தில் பேசுவீங்க. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கெல்லாம் வந்து என்ன ஒரு நாளை இறக்கமே பட மாட்டேன், எனக்கு கோவம் தான் இருக்கு, நான் ஏன் மன்னிக்கிறேன் சொல்லுவீங்க. பட் அவங்க திரும்ப வந்து சாஃப்டாக பேசினா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த பேஷன், அந்த ஸ்பார்க்னஸ் அவங்களுக்கு இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அவங்க இப்போவுமே நீங்கள் நினைக்கலாம், எந்த தைரியத்தில் எனக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவ்வளோ செஞ்சுட்டு அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கலாம்ல. பிகாஸ் வந்து உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு அந்த பேஷன் வச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அது தெரியறனால தான் அவங்களால வந்து ஒரு துணிச்சலாகவே வந்துட்டு ஒரு மெசேஜுக்கு டைப்பே பண்ண முடியும். பார்த்துக்கலாம் என்ன ரிப்ளை வருது நான் பார்க்குறேங்கிற ஒரு தாட்டுமே வந்துட்டு வர்றதுக்கு ரீசன் அதுதான். ஆனால் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ளார அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, ஆனால் அந்த மெசேஜில் டைப் பண்ணி உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் அது மறைக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க மேலே எந்த அளவுக்கு லவ் அண்ட் பேஷன் வச்சுருந்தீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வைக்கல. இருக்கு, பிடிக்கும், உங்களை பிடிக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பேஷனேட்லாம் கிடையாது. என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு டைப் பண்ணிட்டு இல்லை சொல்லணும்னு நினைச்சதை சொல்லாம விட்டு உட்காந்துருக்காங்க. A message for you. Okay, a proposal. I'm thinking out like this. ஓகே, ஐ திங்க் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. பைல் நம்பர் 1 நீங்கள் சைலண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், நைட் டைம்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அண்ட் இந்த பர்சனுக்காக நிறைய ரீடிங் எடுக்கிறது, நிறைய கோவிலுக்கு போகிறது, நிறைய விஷயங்கள் ஸ்டில் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்னதான், எவ்வளவு வெறுப்புகள் உங்களுக்கு அவங்க மேலே இருந்தாலும் சரி, அந்த பாசம் அது ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அது ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அது அவங்களுக்கு ரீச்சும் ஆகுது தான். இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனதர் ஒன் ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷனோட வந்துட்டு மறுபடியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தான். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு அதுதான் சொல்கிறேன், அந்த லவ் இருக்கு, ஆனால் அது அவ்வளோ டெப்த் இல்லை. இப்போ வந்துட்டு அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தை வந்துட்டு அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதை லைஃப் லாங் கொண்டு போவாங்களா, இப்போ சொல்கிற அடுத்த வாட்டி சொல்லுவாங்களா அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியாது. ஒரு இமோஷன்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அதை உட்காந்துட்டு உங்ககிட்ட டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நல்லா கேள்வி கேட்கக்கூடிய நபர். எது எமோஷன்ஸ்க்கு மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்றியா, அப்ப எம்எல் உண்மையில பாசம் இல்லையான்னு கேட்டுருவீங்க நீங்க.
இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இட்ஸ் வெரி கிளியர். சம்வேர் அவங்க வந்து இப்போ ஒரு 100%ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100%, 100மே அவங்க வந்து ஃபுல் அவங்களா இருப்பாங்களான்னா கிடையாது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஒரு 10 to ஒரு 5%, ஒரு 10-15% ஆவது நீங்க இருப்பீங்க. ஸோ நீங்களும் அவங்களோட இருந்தா அவங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு என்ன லைஃப்ல எந்த ஒரு இடத்துல உட்காந்தாலும் சரி அந்த ஒரு லெஃப்ட் அவுட் ஃபீலிங்கிறது இருக்கதான் செய்யும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தேர்ட் பார்ட்டி நினைச்செல்லாம் பயம் கிடையாது, அதுக்காகலாம் நான் வந்து இப்படி பண்ணல, பட் உங்களை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு, உங்களோட இந்த தீவிரமான லவ்வை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா என்னால அந்த அளவுக்கு வந்துட்டு போய் ரிஸ்க் எடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனா சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. பட் ஸ்டில் ஐ ஹாவ் தட் லவ் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த ஒரு மெசேஜ் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அந்த ஒரு அனுப்பப்படாத ஒரு விஷயத்துல. சரி, இது வந்து சோஃபார் வந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லை, வெரி பாசிட்டிவ் தான். ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மெசேஜ் எனக்கு பாசிட்டிவாவே இல்லைங்க. அது அவங்களுக்குமே பாசிட்டிவா தோணலை. ஏன்னா லவ் இருக்கு ஆனா நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறது என்ன பாசிட்டிவ் அப்படிங்கறத ரெண்டு பேருமே வந்துட்டு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எஸ், உங்களோட கேள்விகள் இருக்குல்ல, உண்மையிலே லவ் நீங்க என்ன யூஸ்வலி கேட்பீங்க, உண்மையிலே லவ் பண்றியா பண்ணலையா, உண்மையிலே செஞ்சது எல்லாமே பாசத்துக்காகவா இல்ல வந்து நடிப்பா, உண்மையிலே அந்த லவ் இருக்கான்ற கேள்விதான் நீங்க பாத்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் கேள்வியே உங்களோட அதுவா தான் இருக்கும். அவங்களோட ஆன்சர் எஸ் இருக்கு. ஆனா இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுல தான் எனக்கு தயக்கம் இருக்கு. இது சம்பந்தமா நான் நிறைய டைம் வந்துட்டு எனக்குள்ளரையும் நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் மூவ் ஆன் ஆகியிருக்கேன், இன்னைக்கு நான் தள்ளி நிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து கேட்டு இருக்கேன். எனக்குள்ளர நிறைய டைம் இந்த ரிலேட்டடான ஆன்சர்ஸ் நான் கேட்டேன், பதில் கிடைக்கல அப்போ. பட் ஆனா நம்ம ஸ்டில் நான் வந்து யூனிவர்ஸ்க்கு ப்ரே பண்ணேன். நிறைய டைம் நான் யோசிச்சப்போ ஓகே கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் ஃபார்வர்டா நான் மூவ் ஆகணுங்கிற ஒரு ஆன்சர் எனக்கு லேட்டா கிடைச்சது. அதனாலதான் நான் மூவ் ஆனேன். எனக்கு கிடைச்ச சயின்ஸ் வச்சுதான் நான் மூவ் ஆனேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த லவ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. இப்பவுமே நான் அடுத்த கட்டத்தை ஏதோ யூனிவர்ஸும் சரி ஒரு டிவைனும் சரி நம்பிதான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன், கோ வித் ஃப்ளோங்கிற மாதிரி. பட் தட் லவ் இஸ் ஸ்ட்ராங். எஸ், உங்க மேல எனக்கு எந்த நெகட்டிவ் இதுவும் கிடையாது, ஃபுல் பாசிட்டிவ் தான். தெர் இஸ் அ ஹோப் இருக்கு. ஆனாலும் கூட வந்துட்டு ஒரு முழுமைங்கிறத என்னால உணர முடியல. ஸோ ஐ நீட் சம் டைம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் டீப் சேலஞ்ச் இந்த பாண்டிங். இப்போ லவ்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப டெஸ்ட் பண்ணுது. அவங்களையும் இல்லை உங்களையும் தான் டெஸ்ட் பண்ணுது. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்ப வேற வேற ரிலேஷன்ஷிப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களோ இல்லை அவங்களோ வேற ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் கூட அதுவுமே சேலஞ்ச் தான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் சேலஞ்சு, தனியா இருந்தாலும் சேலஞ்சா தான் இருக்குது. ரிலேஷன்ஷிப்ல நிறைய டிஃபிகல்டிஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் அவங்க உணர்றது என்ன அப்படின்னா, உட்கார்ந்து பேசி சேர்ந்து போராடுனா கண்டிப்பா முடியும், எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். ஆனா நமக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இல்லை. ஒருத்தவங்க அதாவது ஒண்ணு அவங்க சேலஞ்சை ஃபேஸ் பண்ணலாம்னா நீங்க வேண்டாம், நீங்க டிஃபிகல்டிஸ் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன்னா அவங்க வேண்டாம். ஸோ பயங்கர ஒரு சேலஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமா, அதாவது சொல்லுவாங்களே இந்த விடுற இந்த அம்ப கரெக்டா போய் வந்து அந்த கோல்ல போய் ரீச் ஆகணும். அப்போ நம்ம எடுக்கிற எந்த டெசிஷன் இருந்தாலும் சரி அதை நம்ம கரெக்டா கோல் படி தான் வச்சு போற மாதிரி இருந்தாதான் வந்து இதுக்கு ஒரு லைஃப் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதாவது ஈஸி லவ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. லவ் இருக்கு, ஆனா அதை கொண்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பல சவால்கள் இருக்கும், இதுலயே ஏகப்பட்ட சோதனைகள், டெஸ்ட், சேலஞ்சு இதெல்லாமே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க.
சரி, உங்க கூட இருந்த அந்த கடைசி மொமெண்ட் ஏதோ ஒரு எட்ஜில் நிக்கிற மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நிறைய யோசனைக்கு பின்னாடி எடுத்த முடிவுகள் தான் உங்களுது. ஒரு வேகத்துல வேண்டான்னு சொல்லியிருந்தாலும் கூட, ஒரு வேகத்துல சண்டை போட்டு கோச்சிட்டு போயிருந்தாலும் கூட, நிறைய யோசிச்சாலுமே அவங்களுக்கு இந்த டெசிஷன் இப்போதைக்கு இதுதான் கரெக்டுங்கிறதும் அவங்க உணர்றாங்க. பட் இதெல்லாமே வந்துட்டு அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜஸ் தான். ஆனா இவ்வளவு டீப்பா உட்காந்து உங்ககிட்ட அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இந்த டீப் எக்ஸ்பிளனேஷன்லாம் எங்கிட்ட கொண்டு வராத, எஸ் ஆர் நோ ஆன்சர் மட்டும் சொல்லுன்ட்டு தான் உட்காருவீங்க. இவ்வளவு டீப் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நீங்க கேட்க மாட்டீங்க, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்திருக்கிற மெசேஜ் ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங். அப்படிதான் இதுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ்ஃபுல்னஸ், கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் அதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஸ்டாண்ட் என்னங்கிறதே புரியும், என்ன இதுல ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்கிறதே புரியும். 24 மணி நேரமும் பேசிட்டே ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு நினைச்சா கடைசியில ஒரு என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிடும். ஸோ இது ஒரு சேலஞ்சான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இனி அடுத்து நீங்க என்ன கொண்டு போகணுங்கிறது உங்களோட கையில இருக்கு. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்த்துருவோம். சரி, அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் மனசு மாறி இருக்க மாதிரி இருக்கு. ஸ்பேஸ் கொஞ்சம் தேவை இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ மச் ஹேப்பன்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய ஒரு அழுகைகள், நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஸ்டில் இதில் வந்துட்டு யூ கேன் சீ சம் ஹோப் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சைலண்டாக இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்த மெசேஜும் இதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். அதாவது இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ அவங்களோட மெசேஜஸ் என்னன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் தள்ளி நின்று டைம் இருக்கணும். ஐ நீட் சம் டைம். சும்மா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே, கால் பண்ணிட்டே நானா இப்போ உடனே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. எனக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது. நான் ரொம்ப என்னோட வேலைகள், என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டுமே இவ்வளோ நாள் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஐ நீட் சம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மெசேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது, பிகாஸ் நீங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ கேப் இருக்கணும். அது ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பட் ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா இதுக்கு ஒரு லைஃப் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அது பிரச்சனைகள்ல தான் போய் முடியும் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. பிகாஸ் சோஃபார் அந்த லவ், அந்த பேஷன் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் புதுசாக தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக தான் இருக்கு. ஆனால் இந்த ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பர்சன் சைலண்ட்லி நிறைய ஒரு விஷயங்களை கோ த்ரூ பண்றாங்க. மேபி லைக் வீட்டில் பிரச்சனைகளா இருக்கலாம், இல்லை இதனால வேற ஒரு ப்ராப்ளம்ஸ்ல மாட்டியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பர்சனலி இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு முழுமையான டைம் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுமே ஒரு மெசேஜ். சோஃபார் அந்த ஹீலிங் வைப் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியுது இங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க எடுத்த அந்த முடிவுகள் வந்துட்டு சரியா தப்பா அதை வந்து ஜட்ஜ் பண்ற இடத்துல வந்து இப்போ நான் கிடையாது. இப்போ நீங்க வந்து என்னதான் வந்து நீ இந்த தப்பான முடிவு எடுத்துட்ட, செல்ஃபிஷா இருக்கிறன்னு 1000 ரீசன் நீங்க சொன்னாலும் கூட இப்போ அது சரியா தப்பான்னு யோசிக்கிற இடத்துல நான் இல்லை. ஆனா வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், அந்த லவ். அவ்வளவுதான். அது வந்து நான் கூடயே நின்று 24 மணி நேரம் அந்த லவ் காமிச்சாதான் இதுக்கு ஒரு லவ் இருக்கும்னா தென் ஐ டோன்ட் வாண்ட் தட். அப்படிப்பட்ட லவ் எனக்கு வேண்டாம்.
ஸோ வெரி கிளியர் மெசேஜ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க உங்களுக்கு சாஃப்டா ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. அது முடியல அப்படிங்கிறப்ப தான் ஹார்ஷான லெவல்கள் வருது. சரி, இப்போ அந்த பர்சன் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மாட்டியிருக்க மாதிரி இருக்குங்க. ஓகேவா, அதுல இருந்து அவங்க வெளியே வரணும். ஆனா அதெல்லாம் உட்காந்து உங்ககிட்ட முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அவங்க கிடையாது. இப்போ அவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எங்க போகுதுன்னா, யார் அந்த சூழ்நிலையில இருந்து அவங்கள காப்பாற்ற போறாங்களோ, ஒரு சேவ் பண்ண போறாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் போகுது, உங்ககிட்ட கிடையாது. ஓகேவா, ஸோ நீங்க ஒன் சைடாவே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பார்வையிலே இந்த ஒரு பாண்டிங்கை பார்க்காதீங்கிறது தான் அவங்களோட மெசேஜஸாக இருக்கு. பட் ஸ்டில் அந்த லவ் அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி வந்து புரியுது. நீங்க ரொம்ப வந்துட்டு அவங்க யூ வாண்ட் தட் பர்சன், அதாவது என்ன சொன்னாலும் சரி அவங்க வேணுங்கிற ஒரு ஆசைகள் மனசுல இருக்குது அவங்களுக்கு. பட் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எவ்வளவு கோவங்கள் இருந்தாலும் அது ஒன்று அமைதி ஆயிடுவீங்க, இல்லைன்னா வந்து சண்டை போட்டுட்டாவது அமைதி ஆயிடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு உங்க மைண்டு வேண்டான்னு சொல்றது ஆனால் மனசு கேட்குதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ கேன் யூ சி தட் ஒரு 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 கம்ப்ளீட் லவ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லவ், ஒரு அட்டென்ஷன் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, ஒரு சைலண்டான ஒரு பெயின் அப்படிங்கிறதுமே வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து சுத்தி என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் இந்த பாண்டிங்காக வந்து விட்டு கொடுத்து போறது செய்யறதுன்னு இருந்தாலும் அது எல்லாமே ஃபோர்ஸ்டா தான் வந்துட்டு நிக்குது. ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ இது ஐ திங்க் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மோர் தேன் லவ். இங்க லவ் மட்டும்தான் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. பார்ப்போம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் சோஃபார் வந்து அவங்களால அந்த கரெக்டா சொல்ல முடியல. சரி, ஆனால் ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த பாண்டிங்கில் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டீப்பான பேஷன் இருக்கு, ஒரு டீப்பான லவ் இருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒன்று இருக்குதா அப்படின்னா அதுதான் வந்து இல்லைங்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. ஆனால் வந்துட்டு இந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங், ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் தான். ஓகேங்களா, ஆனால் இது வந்து அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மட்டும்தான் இது கொண்டு போக முடியுங்கிறது அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த பர்சன் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ரிலேட்டடாக வந்து நிறைய யோசிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ யோசிச்சுட்டு தான் வந்துட்டு ஓகே இப்போதைக்கு கொஞ்சம் நான் வெளியே ஐ நீட் சம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி அவங்க வந்து போயிருக்கிறது. ஓகேங்களா, ஆனால் திரும்ப மறுபடியும் அவங்க ரீகனெக்ட் மறுபடியும் வந்து அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குதான். பட் அந்த டைமிங் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை. இது ரைட் டைம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பைல் நம்பர் 2 ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் தாங்க இருக்கு. ஓகேவா, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு they need some healing and then come backங்கிறது இருக்கும். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, உங்க 2 பேருக்கும் நடுவுல சைலண்டான தேர்ட் பார்ட்டிஸ்ங்கிறது இருப்பாங்க. அது அந்த பர்சனுக்குமே தெரியும், அது அவங்களுக்குமே வந்து தெரியுதுதான். பட் ஸ்டில் வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் அதே தான். இந்த பாண்டிங்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நான் என்ன பண்றது, நீங்க வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வேற ஒருத்தவங்க அந்த பார்ட்னரை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த இடத்துல வந்துட்டு தனக்கு அன்பு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஹோப் நிறையா இருந்தாலும் பயங்கர ஒரு காம்படிஷன் தான் சொல்லணும். இந்த பாண்டிங்கே சரியான காம்படிஷன். ஒன்று சேர்ந்தா ஒருமிக்கா சேர்ந்துக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிறது அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு. பட் ஸ்டில் சோஃபார் வந்துட்டுங்க இந்த இடத்துல ஐ திங்க் பைல் நம்பர் 2 நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சப்போஸ் இந்த பர்சன் வேணும், எனக்கு 100% வேணும்னு இருக்கிறீங்க அப்படின்னா வேற வழியில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ண வழிகள் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு டயர்டா ஒரு சர்ப்ரைசிங்காக இல்லை. அப்போ ட்ரூ லவ்,
சரி, அதுதாங்க இந்த இடத்துல வந்துட்டு தேர்ட் பார்ட்டி எதை வேணாலும் நீங்கள் ரீசன் சொல்லுங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த பாண்டிங்கை மறுபடியும் சரி பண்ண முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஆனால் இப்போ பண்ணுற வழிகள் எல்லாம் பண்ணீங்கன்னா வேலையாகாது. வேற ஏதாவது ஒரு வழிகள் தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இங்கே சைலண்ட் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது இருக்கு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் இப்போ நான் ஒரு ஹீலிங்கில் இருக்கிறேன், இப்போ எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் எஃபோர்ட்ஸ் போட முடியாது, ஐ நீட் சம் ஸ்பேஸுங்கிற மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. பட் அந்த லவ், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது சைலண்ட்லி இருக்குதா, அது நீங்க வேற வழியில வெளிக்காட்டணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது என்ன தெரியுமா, பைல் நம்பர் 2 ஓவராலா சொல்லணும்னா சரியான சேலஞ்சுடைய ஒரு பாண்டிங்க. ஒருத்தரும் ஒரு எதிர்பார்ப்போட உட்கார்ந்து இருக்கிற ஒரு பாண்டிங். லவ் உண்மைதான், லவ் ஓகே உண்மைதான். அது கொஞ்ச நாள் பண்ணியிருந்தாலுமே அந்த லவ் வந்துட்டு ஒரு ட்ரூ லவ்வா தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பிச்சது என்னவோ ட்ரூ லவ்வா தான் இருந்திருக்கும். அது போற போக்குல எப்படியோ போயிருக்குது. நிறைய இடையில நிறைய சயின்ஸ் உங்களுக்கோ அவங்களுக்கோ வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே இக்னோர் பண்ணியிருக்கீங்க எங்கேயோ. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் வந்துட்டு யோசிங்க. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் அப்படிதான் இருக்கு, சவால்கள். இது என்னதான் லவ் இருந்தாலும் சரி, அதுக்கு பல ரிஸ்க், பல சேலஞ்ச், பல விஷயங்களை செஞ்சு அதை எடுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப் எங்க இருக்கு கடைசியா? ஸோ டேக் அ பிரேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்புறம் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஐ திங்க் பைல் நம்பர் 2 அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு கேட்குறாங்க, அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பிரேக் உங்களுக்கு தான் வேணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். Trust. Forgiveness. Oh, pile number 3. Messages. உங்களுக்கு ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்கணும்னா பல சவால்களை பார்க்க வேண்டியதா இருக்குது. எத்தனை வாட்டி டெலீட் பண்ணி அது கடைசி வரைக்கும் அம்சப்பாடு இல்லை. டைரக்டா பிளேஃபுல்னஸ். பைல் நம்பர் 3, இந்த பர்சன் நிறைய மெசேஜஸை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க இவங்க கிட்ட. சரி, அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க மாறிட்டேங்கிறத அவங்க தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. சரி, என்னால் பழையபடி அந்த லவ்வை கொடுக்க முடியாது, முழுமையாக கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும். சப்போர்ட் பண்ணுவேன், நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற என்ன சூழ்நிலைகளோ அதை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. மாற்றங்கள் வேணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் மோர் நீடட். உங்களுக்கு வேணுமோ இல்லையோ அது அவங்களுக்கு வேணுங்கிறதுல நிற்கிறாங்க. அண்ட் பைல் நம்பர் 3, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஓகே, நான் பண்ணது தப்பு, இந்த மாதிரி நடந்துருச்சு, சாரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்ட் விஷயங்கள், பாஸ்ட் எதையும் நான் ட்ராக் பண்ணிக்க விரும்பலை. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப பாசிட்டிவாக மாறி இருக்காங்க. இப்போ இது இவங்களா அந்த பாசிட்டிவாக மாறினாங்களா, இல்லை வேற யாரோ பாசிட்டிவ்னஸ் கொடுத்து அதை மாற்றிருக்காங்களாங்கிறது தெரியல. ஆனால் அவங்க கிட்ட மாற்றங்கள் நல்லாவே இருக்கு. இப்போ அவங்க ஒரு ஃபுல் ஒயிட் கலர்ஸ் எவ்வளோ இந்த பியூராக இருக்கும், அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட மெசேஜஸே ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட். ரொம்ப இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஓவராக சொல்றதெல்லாம் கிடையாது. சிம்பிள் நீட், ஒரு வரியில அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த மெசேஜஸ் உங்களுக்கு எய்தர் நேரடியா அவங்களால சொல்ல முடியலனாலும் மறைமுகமா கூட சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா ட்ரை பண்ணது நல்லா தெரியுது. உங்க லைஃபை நீங்க பாருங்க, எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல், ட்ரீம் இருக்கு. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். இந்த பாண்டிங்க்குன்னு ஒரு டெஸ்டினி இருந்தால் அப்போ மீட் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப க்ளீன் அண்ட்
வெரி ஸ்ட்ரெயிட்டான ஒரு மெசேஜஸாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாகவே வந்து இருக்குது. ஆனால் இது அவங்க உங்ககிட்ட நேரில் வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே முடியாது. இவ்வளோ பாசிட்டிவாக, இவ்வளோ பொறுமையாக, இவ்வளோ ஒரு வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கவும் மாட்டீங்க. பட் ஸ்டில் இந்த பாண்டிங்கை பொறுத்தவரை அதான் அந்த சீரியஸான லவ், சீரியஸான கமிட்மெண்ட் இருக்காது. ஆனால் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு அட்ராக்ஷன் அது அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த லெவலோட நீங்க ஏத்துக்குவீங்களா, அவங்களை அக்செப்ட் பண்ணுவீங்களா, பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. பிகாஸ் பாயிண்ட் நம்பர் 3, ஒரு சில பேர் நீங்க ரொம்ப சீரியஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு எதிர்பார்க்கலாம், அது கொடுக்க முடியாது என்னால. இப்போ இஃப் யூ ஹாவ் டிமாண்ட் இருக்கா உங்களுக்கு, கண்டிப்பா என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆனா அந்த லவ், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கா, எஸ் இருக்கு, ஹெல்ப் என்னால செய்ய முடியும். ஆனாலும் அந்த இடத்துல எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். எவ்வளவு கண்டிஷன்ஸ். வாவ். accept. ஃபைல் நம்பர் 3, இந்த நபர் ரொம்ப தான் சொல்றல, ரொம்ப மெச்சூர்டா, ரொம்ப இந்த பாசிட்டிவ்ங்கிறதுல தான் அவங்களோட மெசேஜஸே இருக்கு. இப்போ உட்காந்து பேசுனீங்கனாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட அட்வைசஸ் கொடுப்பாங்களே தவிர, ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்களே தவிர, அவங்களால தான் இப்படி ஆய் நிற்கிறீங்கிறதே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெரி கிளவர், வெரி குட் கம்யூனிகேஷன், நல்ல தெளிவாக இருக்காங்க, நல்ல பேசுறத கற்றுருக்காங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகளை அக்செப்ட் பண்ணுங்க. அதை அக்செப்ட் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு உங்களாலே போக முடியும். சும்மா இதுக்கே உட்காந்து லைஃபையும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு ரீச் அவுட் பண்ணணும், எனக்கு மெசேஜ் பண்ணணும், எனக்கு கான்டாக்ட் பண்ணணும்ட்டு ரொம்ப எஃபோர்ட் போடாதீங்க. ஓகேவா? நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு மறைமுகமான ஒரு மெசேஜஸ் இல்லை நேரடியாக சொல்லியுமே நீங்கள் இன்னும் அந்த எஃபோர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது அவங்களோட மெசேஜஸ். அவங்களோட உண்மையான அர்த்தம், உண்மையான ஒரு 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 இன்டென்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தான் பண்ணதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் கேளுங்களேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் இப்படி ஆனதுக்கே நீங்க தாங்கிறது தெரியுமா அப்படிங்கறத போய் கேட்டீங்கன்னா கூட, நான் அப்படிலாம் இல்லையே, ஓகே சரி நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, அவ்வளோதான், தட்ஸ் இட். இது ஃபைல் நம்பர் 3க்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் அவங்களோட ரியாக்ஷன் இதுதான் அப்படின்னு. பட் என்னோட கொஸ்டின் தெரியுதே, அவங்களோட முடிவுகள்ல அவங்க ரொம்ப தெளிவா நிக்கிறாங்க, டிஃபெண்ட் பண்றாங்க, ப்ரூஃபே காமிச்சாலும் டிஃபெண்ட் பண்றாங்க, போராடுறாங்க அவங்க சரின்னு இருக்கிற இடத்துல. இங்க எந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கிற ட்ரூ லவ் தெரியுது? அட்ராக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப், ஓகே, ட்ரூ லவ் எங்க இருக்கு? நீங்க செஞ்ச எஃபோர்ட்ஸ் எங்க போச்சு? இது வரைக்கும் புரியல. பட் ஸ்டில் இன்னும் ஒரு சில பேர் போட்டுட்டு இருக்கீங்களா, அந்த எஃபோர்ட்ஸ்க்கு என்ன பதில்? ஓகே, யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்காக யோசிச்சு பாருங்க. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்காக யோசிச்சு பாருங்க. கிவிங் மோர் ஆஃப் சிக்னல்ஸ், அதாவது நீங்க இங்க இருந்து அவங்களுக்கு லவ் சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. லவ் அந்த மேனிஃபெஸ்ட் பண்றது, அந்த லவ் சிக்னல் எல்லாம் உங்க சைட்ல இருந்து போயிட்டு இருக்கு. அவங்க சைட்ல இருந்து இந்த மெசேஜஸ் உங்களுக்கு மறைமுகமா வந்துட்டு இருக்கு. மேபி லைக் ஃபைல் நம்பர் 3 நீங்களே நினைக்கலாம், நான் எவ்வளோங்க பண்றது, நான் பண்ற எஃபோர்ட்ஸ் எதுவுமே பழிக்க மாட்டேங்குது, நான் ஒன்று பண்ணா எனக்கு அது நெகட்டிவா தான் வருதுங்கிறீங்க. ஆனா நீங்க இங்க கொடுக்குற மெசேஜஸ் அவங்க அங்க இருந்து கொடுக்குற மெசேஜஸ் டிஃபர். அவங்களும் உங்களுக்கு அந்த லவ் கொடுத்தா தானே நீங்க அதை உணர முடியும். அவங்க உங்களுக்கு தெளிவான மெசேஜஸ்ல அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அது இன்னும் புரிஞ்சிக்கல ஃபைல் நம்பர் 3. அதுதான் சொல்றதே. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே தெரியும், எல்லாமே அவங்கள நான் புரிஞ்ச பர்சன் நினைச்சீங்கன்னா கிடையாது. அதுதான் அவங்களும் சொல்ல ட்ரை பண்றாங்க. எனக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்கு, நான் இப்படிதானே நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க, இதுதான் நான் ஜட்ஜ் பண்றீங்க, ஆனா அது நானே கிடையாது, எனக்குள்ள இன்னும் நிறைய ட்ரூ செல்ஃப் எல்லாம் இருக்கு, ஆனா அது என்னால காட்ட முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பே பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் கொஞ்சம் தேவைங்க. ஒரு பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கல், another பர்சன் ரொம்ப இமோஷனல். ஆனால் தெர் இஸ் அ வே, ஓகேங்களா? இது சால்வ் பண்ணணும்னு உட்காந்துருக்கீங்க, இதை நான் சால்வ் பண்ணினாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியும், போவேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வழிகள் அப்படிங்கிறது கிடைக்கும், ஏதோ ஒரு வழிங்கிறது கிடைக்கும். அது நீங்க தான் தேடணும். தட் ஒன் பாசிட்டிவ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதுக்கு நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டு கண்டுபிடிச்சி தேடணும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே
இது ரொம்ப ட்ரைனிங்காக போகுதுங்க. அவங்களோட மெசேஜஸ் ரொம்ப தெளிவு, ரொம்ப கிளியர். திஸ் இஸ் த மெசேஜ். அக்செப்ட். நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷனுக்கு பதில் வரலாம் இல்லை, வருது. உங்கள் சைடில் நீங்கள் ஒரு மெசேஜ், லவ் மெசேஜை கொடுத்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்து இந்த ப்ராக்டிக்கல் மெசேஜ் வருது உங்களுக்கு. அக்செப்ட் பண்ணிக்கோ, இதுதான் அதுன்னு. ஓகேவா? ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 3 கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம்னு நினைக்கிறேங்க. தெரியுதுங்க, உங்களுக்கே தெரியுது. இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், இது உங்களுக்கே தெரியும், பைல் நம்பர் 3க்கே தெரியும். ஆமாம், இதுதான் நடக்குது, இதுதான் விஷயம்னு. ஏன் மாற்ற முடியல? தெர் இஸ் அ ஹோப். ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதர் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு, உங்கள் லைஃப் இதுக்கு மேலே அழகாக கொண்டு போகிறதுக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்குங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸ் என்னமோ கொடுக்க போகிறது அந்த ஒரு வாய்ப்பு. அது எப்படி வெளியில் யூஸ் பண்ண போறீங்கிறது உங்களோட கையில் இருக்கு. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.